அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 4ஆம் திகதி ஜனவரி மாதம் 2017 வருடம் புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகையில் இருந்து கண்ணோட்டத்தை ஆரம்பிக்கலாம். வீரகேசரியின் தலைப்புச் செய்தி: கலப்பு நீதிமன்றம் வேண்டும், சர்வதேச நீதிபதிகள் அவசியம், நல்லிணக்க பொறிமுறை தொடர்பான கருத்தறியும் செயலணி பரிந்துரை என்கின்ற தலைப்பில் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்க பொறிமுறை தொடர்பான கருத்தறியும் செயலணியின் அறிக்கையானது நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் தொடர்பில் இன்றைய பத்திரிகைகள் அனைத்தும் தமது கண்ணோட்டத்தை செலுத்தியிருக்கின்றதை அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை குறித்த செய்தியின் முழு விவரங்களையும் ஆதவன் வலைதளத்தினூடாக நேயர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த தகவலோடு தொடர்ச்சியாக முதற்பக்க செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். ஜனாதிபதியின் யாழ் விஜயம் இறுதி நேரத்தில் ரத்தானது. 2020 வரை அரசை அசைக்க முடியாது, சுதந்திர கட்சியின் அமைச்சர் திட்டவட்டம். முன்னாள் போராளியின் மரணம் குறித்து சந்தேகம். அகழ்வாராய்ச்சி என்ற போர்வையில் இனங்களுக்கிடையே முறுகல் ஏற்படுத்த முயற்சி. பிரித்தானிய பிரபுக்கள் சபை உறுப்பினரிடம் அமைச்சர் ஹக்கீம் எடுத்துரைப்பு போன்ற செய்திகள் வீரகேசரியின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக போதைப் பொருளுக்கு எதிரான செயலணி கிழக்கில் அங்குரார்ப்பணம் செய்யப்படும். கிழக்கு முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகியுள்ளதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். புதிய யாப்பில் மலையக மக்களுக்கென தனியான அதிகார அலகு ஏற்படுத்தப்பட வேண்டும், மலையக மக்கள் முன்னணி வலியுறுத்துகிறது என்கின்ற தலைப்பில் ஒரு மலையக செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. செய்திகளைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் கூறுகின்ற விடயம் மீது கவனம் செலுத்துவோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்தும் தாமதப்படுத்த வேண்டாம் என்கின்ற தலைப்பில் காலத்தின் தேவை கருதிய ஒரு ஆசிரியர் தலையங்கம் வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகள் இவ்வாறாக அமைந்திருக்கும். அதேவேளை தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது புதிய அரசியலமைப்புக்கு பாரிய முட்டுக்கட்டை என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணிகளில் பாரிய முட்டுக்கட்டை ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களுடன் திரும்பவும் தான் கலந்துரையாடுவார் எனவும் கண்டியில் மகாநாயக்க தேரரிடம் ஜனாதிபதி தெரிவித்திருந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அந்த பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை தினக்குரலின் ஏனைய செய்திகளாவன மஹிந்தவை பழிவாங்க விசேட ஆணைக்குழு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அதிர்ஷ்டம், அரசு எதிர்ப்பு போராட்டத்தை இன்று ஆரம்பிக்கிறது ஜேவிபி, நாளை அம்பாந்தோட்டையில் முற்றுகை போன்ற செய்திகளும் இங்கே முதற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது ஆரோக்கியமான சமூகத்திற்கு ஒழுங்குமுறை அவசியம் என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சமூகம் ஒன்று குற்றச் செயல்களில் இருந்து விடுபட்டதாக இருப்பதற்கு சிந்தனையிலும் செயற்பாட்டிலும் தார்மீக கோட்பாடு என்பது அவசியமானது என்பதை குறிப்பிட்டுள்ள ஆசிரியர் வெறும் சட்டங்களாலும் தண்டனைகளாலும் மாத்திரமே அவற்றை பெற்றுவிட முடியாது என்பதை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி மீது கவனம் செலுத்துவோம். இறுதிப் போரில் இராணுவத்திடம் சரணடைந்த போராளிகள் எங்கே, எதுவும் தெரியாது என்று முல்லைத்தீவு நீதிமன்றில் தெரிவித்தார் மேஜர் ஜெனரல் சானக்க குணவர்த்தன என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழ் மக்கள் இனிமேலும் பொறுமை காக்க முடியாது, இந்த வருட ஆரம்பத்திலேயே தீர்வை அரசு வழங்க வேண்டும், வியாழேந்திரன் எம்பி வலியுறுத்து. அரசமைப்பு உருவாக்க முயற்சி பாரிய முட்டுக்கட்டை நிலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவிப்பு. மஹிந்தவின் தோல்விக்கு பீரிசே முக்கிய காரணம், அமைச்சர் சந்திம வீரக்கொடி பதிலடி. ஹசன் அலிக்கு தேசிய பட்டியல் எம்பி பதவி வழங்க தீர்மானித்துள்ளேன், முகவின் உயர்பீட கூட்டத்தில் ஹக்கீம் தெரிவிப்பு. நாட்டை கூறு போட்டு சர்வதேசத்திற்கு தாரை வார்க்கிறது நல்லாட்சி அரசு, இப்படி குற்றஞ்சாட்டுகிறார் மஹிந்த. நல்லாட்சி அரசுக்கு எதிராக போராட ஜேவிபி தீர்மானம், அனுரகுமார தெரிவிப்பு போன்ற செய்திகள் சுடரொளியின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி என்கின்ற தலைப்பில் சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளிவரும் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் மீது கவனம் செலுத்துவோம்.
அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது கட்டளை அதிகாரிகளுக்கு தண்டனை அவசியம் வலியுறுத்துகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் என்கின்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி இறுதி யுத்தத்தில் இராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் போனோர் பற்றி எவ்வித தகவல்களும் இல்லை, நீதிமன்றில் இராணுவ அதிகாரி பல்டி என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளிவரும் மற்றொரு நாளிதழான காலைக்கதிரின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். தெற்கு அரசியல் நெருக்கடியாலேயே ஜனாதிபதியின் யாழ் வருகை திடீர் ரத்து, சுகாவின் முக்கிய கூட்டம் நேற்று இரவிரவாக என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது மிகப்பெரிய அளவில் தொகை, அதாவது சுமார் 17,000 மெட்ரிக் டன் அரிசியை கொள்வனவு செய்வதற்கான அதிகாரம் அரலிய என்கின்ற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ள செய்தியினை தம்முடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது ஊழல் குற்ற விசாரணைகள் தொடர்பில் பிரத்யேகமான நீதிபதிகள் குழாம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் சரத் அமனுகம தாக்கல் செய்திருந்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று தற்போது அது சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுச் செய்திகள் அவ்வாறாக அமைந்திருக்க இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவிடம் போலீசார் விசாரணை. வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் சென்று ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்வது ஒருபோதும் நடைபெறாது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப். தென்கொரிய ஜனாதிபதி ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிரான முதலாவது முழுமையான விசாரணை ஆரம்பம். பிரேசில் சிறைச்சாலையில் கலவரம், 80 கைதிகள் கொல்லப்பட்டனர் போன்ற செய்திகள் இன்றைய சர்வதேச செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. இவை தொடர்பான விரிவான செய்திகளையும் ஆதவன் வலைத்தளத்தில் நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்திருக்கும். சர்வதேச செய்திகளை தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். பன்னீரிடம் இருந்து ராஜினாமா கடிதத்தை வாங்கியது மன்னார்குடி, கேள்விக்குறியுடன் 12ஆம் தேதி முதல்வராகிறார் சசி, அரசியலை விட்டு விலகுகிறார் OPS என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை கார்டனில் கேக் வெட்டி சசி கொண்டாட்டம் போன்ற செய்திகள் இங்கே இந்திய செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அண்மையில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்திருந்த ஜனாதிபதி உங்கள் ஆசையோடுதான் எங்கள் அரசியல் அமைப்பு கொண்டுவரப்படும் என தெரிவித்திருந்தார். அதனை சித்தரிக்கும் வகையில் மகாநாயக்க தேரர்களுடைய புகைப்படம் ஒன்று அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதனை பார்த்து கும்பிடுகின்ற ஜனாதிபதி உங்களோட ஆசையோடுதான் எங்கட அரசியல் அமைப்பு என்று கூறுகின்றார். அதை பார்த்து கொண்டு நிற்கின்ற தமிழ் பாமரர்கள் அப்ப இது நடவாது என்று சொல்லுங்கோ என்று கூறியபடி நிற்கின்றார்கள் என்பதாக வீரகேசரியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் கேலி சித்திரமானது 2017ஆம் ஆண்டு தேசிய அரசானது கவிழ்க்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2017 என்கின்ற பதாதை அங்கே காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய தேசிய அரசு என்கின்ற கட்டடத்தின் மேல் ஏறி நிற்கின்ற அரசியல் தலைவர்கள் அனைவரையும் முன்னாள் ஜனாதிபதி பேரினவாதம் என்கின்ற கடப்பாறையை கொண்டு தாக்கி உடைத்து அழிக்க முயற்சிப்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது தினக்குரலின் கேலி சித்திரம். அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுவிட்சர்லாந்து செல்லவுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுவிஸ் வங்கியை கவிழ்க்காதிருந்தால் சரி என்று கூறியவாறாக பார்த்து கொண்டு நிற்கின்றார் என்பதாக சுடரொளியின் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.